அவன் திமுக பிடிஆர் வரைக்கும் போயிட்டாங்களே. பிடிஆர் வந்துட்டு இருக்காரு அவர் வந்துட்டு இருக்காரு, இவரு வந்துட்டு இருக்காரு, அவர் வந்துட்டு இருக்காரு அப்படின்ட்டு நிறைய கதைகள்லாம் எழுதுறாங்க. இன்னொரு ஏஐல ஒரு பயங்கரமான போட்டோ ஒன்று சுத்துது. அதுல முதலமைச்சராக விஜய், துணை முதலமைச்சராக செங்கோட்டையன், டபுள் ஆக்ட் ரோல் வந்து தினகரன் பண்றாரு, சசிகலா வர்றாங்க. இந்த மாதிரியான ஒரு சுத்திட்டு இருக்கு. ஸோ நீங்க அவரை தொடர்ந்து நிர்வாகிகள் வருவாங்களான்னு கேட்டீங்கன்னா, ஸோ செங்கோட்டையனுக்கு நெருக்கமான நிர்வாகிகள் இருக்க லிஸ்ட் எல்லாம் போட்டாங்க. இதை தாண்டி முதல்ல அதிமுக சார்ந்த நிர்வாகிகள் வருவார்களா? நீங்க உண்மையில அந்த நிர்வாகிகள் வருவார்கள் என்றால் அவங்க ஏற்கனவே இந்த ஒருங்கிணைப்புக்கு அட்லீஸ்ட் ஒரு வாய்ஸாவது ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. நீங்க ரொம்ப வேண்டாம், நீங்க வந்து ஆமாங்க அவர் சொன்னது உண்மைதாங்கிறத லைட்டாவது சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்க கூட ரொம்ப தெளிவாக அவங்க என்ன சொல்றாங்க, நாங்கள் வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணி கூட வரல. ஏன்னா இப்போ சில பேர் கேபி முனுசாமி வர போறார். நான் பார்க்குற வரைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு அடுத்த தலைவராக கேபி முனுசாமி தான் இங்கே இருக்கார். அப்போ அவரெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. சரி, இந்த குரூப்ல ஓபிஎஸ்லையோ டிடி தினகரன்லையோ வருவாங்கன்னு கேட்கும்போது நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி பசும்பொன்னில் அவர்கள் பேசிய பிறகு இப்போ கடந்த ஒரு வாரத்தில் கூட நம்ம எல்லாரும் விஜய் ஒரு ஆப்ஷனாக வச்சுக்கலாம். நீ டிசம்பர் மாதம் வரைக்கும் செங்கோட்டையன் என்ன சொல்லியிருக்காங்க, டிசம்பர் வரைக்கும் ஒரு ஆப்ஷனாக வச்சிருக்கலாம். அப்போ வரைக்கும் ஒருங்கிணைப்பு நடக்காட்டி ஒரு கூட்டணியாக போய் சேரலாம். இப்போ ஏற்கனவே அமமுகங்கிற ஒரு கட்சி இருக்கு. இந்த உரிமை மீட்பு குழுங்கிறது கழகமாக மாறப்போகிறது. நம்ம வந்து செங்கோட்டையன் ஏதோ ஒரு பேனரில் போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஐடியா இருந்துச்சு. திடீர்னு தான் போய் சேர்றார். இன்னொன்று ஓபிஎஸ் அவர்கள் ஏற்கனவே முதலமைச்சரை தற்காலிகமாக சந்தித்தாரா, நம்ம அப்படி தான் அவங்க சொல்கிறாங்க. தற்காலிகமாக 2 முறை வாக்கிங் போகும்போது சந்திச்சார், வீட்டில் போய் சந்திச்சார். அப்பொழுதே வந்து பேச்சுவார்த்தை செல்வது முடிஞ்சிருக்கு. எத்தனை எம்எல்ஏ சீட்டில் முடிஞ்சிருக்கு. அவங்க பெட்டரான ஆப்ஷனாக டிஎம்கே தான் பார்க்குறாங்க.